இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 91ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்படுகிற இந்த வார்த்தை, நம் வழிகளிலெல்லாம் நம்மை காக்க தம் தூதர்களே நமக்கு கட்டளையிடுவார். அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். யாருக்கு தேவன் இந்த பாக்கியத்தை தருகிறார்? கர்த்தரை நம்பி அவரையே அடைக்கலமாய் கொண்டு இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேவன் இவ்வாறு வாக்களிக்கிறார். நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் தூதர்கள் ஏந்தி கொள்ளுவார்கள்னு இன்றைக்கி வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 10-11 வசனம் தியானிக்கும் போது, இந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வருவதற்காக அவர் 40 நாள் வனாந்தரத்திலே பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு 40 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசிக்கிறார். உபவாசித்து முடித்த பிறகு அவருக்கு பசி உண்டாகுது. அந்த நேரத்தில் பிசாசானவன் அவரை சோதிக்க வரான். என்ன சொல்கிறான்? இந்த மலையின் உச்சியில் இந்த மலை உச்சியிலிருந்து நீர் தாழ குதியும், ஏன்னா உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து தேவன் கட்டளையிடுவார்னு சொல்கிறான். உம்மது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுகிறத பார்க்குறோம். இந்த வசனத்து மூலமாக நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்னா, பிசாசானவனும் வசனத்தை நன்றாக அறிந்து இருக்கிறான். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாமும் வசனத்தில் தேறினவர்களாக இருக்கணும். வசனத்தை தியானித்து அதன் உள்ளான அர்த்தங்களை அறிந்து இருக்கும்போது தான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்போது அவன் நம்மை விட்டு போவான். அப்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவன் இப்படி பரீட்சித்து பார்த்தான் இல்லையா? அப்போ உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சித்து பாராதே என்று சொல்லி இருக்கிறதேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மென்ஷன் பண்ணி அதை குறிப்பிட்டு அவர் காண்பிக்கிறத பார்க்குறோம். உடனே அந்த பிசாசானவன் அவரை விட்டு சில காலம் அவரை விட்டு நீங்கி இருந்தான்னு பார்க்குறோம். அதை போல் இன்றைக்கும் நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க, அவனை ஜெயிக்க வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனத்தை உடையவர்களாக நாம் இருக்கணும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாலம் இறங்கி விடுவிக்கிறார். அப்போ கர்த்தர் யாருக்கு அந்த தூதர்களை அனுப்புகிறார்? ரெண்டாவதாக பார்க்கும்போது, அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி தன் தூதர்களை கொண்டு அவர்களை எல்லாம் நான் விடுவிப்பேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ அந்த தூதர்கள் யாராக நமக்கு அனுப்பப்படுறாங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறோம் இல்லையா? நமக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் எல்லாரையும் தேவன் பணிவிடை ஆவிகளாய் அனுப்புகிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உபவாசிக்கும் போது அவருக்கு பணிவிடை ஆவிகள் பணி செய்தன என்றும் நாம் அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அப்போ தேவ தூதர்கள் தமக்கு பயந்தவருக்கு சூழ பாளையம் இறங்குறாங்க. அதே போல் அவருடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு அவங்க பாதுகாப்பாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். பணிவிடை செய்கிறார்கள்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் செய்ய போகிற காரியங்கள், நம்முடைய போகிற பாதை, இது எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணோம்? தேவனை நினைத்து கொள்ளணும். அதுதான் ஒரு வசனமே இருக்கு இல்லையா? நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சாராதீங்க, வலப்பக்கம் இடப்பக்கம் சாராதீங்க, வழி இதுவே என்று உங்களுக்கு குரல் கேட்கணுன்னே சொல்கிறார். அப்படி தேவன் நமக்கு வழியை சொல்லி போதிப்பார். அதனால் நம் வழிகளிலே அவரை நினைத்து கொண்டு போகும்போது, அவரை மாத்திரம் நம்ம நம்பும்போது அவர் நம் பாதைகளை செவ்வையாக்குவார். நம் பாதையில் இருக்கிற கரடு முரடானவைகளை, தடைகளையும் தேவன் நீக்கி போட்டு வழிகளை, வாசல்களை தேவன் திறக்க வல்லமையுள்ளவர். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்குறோம். இதுவும் லூக்காவில் அதே வசனம்தான். இது மறுபடியும் இந்த வசனங்கள் வருகிறது. அதாவது இதெல்லாம் ஜோடு வசனமாக இருக்குது. மத்தேயு 4:6லையும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலையும் ஒரே விதமான வசனங்கள் வருகிறத பார்க்குறோம். சங்கீதம் 71:3 பார்க்குறோம், நான் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும்னு தாவீது சொல்கிறார். தேவன் தான் நமக்கு உயர்ந்த கண்மலையாக இருக்கிறார் இல்லையா? நமக்கு அடைக்கலம், துருகம், கோட்டை எல்லாம் அவர் தான். அப்போ அந்த கண்மலையை வந்தடையத்தக்க கண்மலை, நாம் அவரை தேடி
நாடி ஓடி அவருடைய பாதுகாப்பு நிழலில் நாம் இருக்கணும் இல்லையா. என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர்னு தாவீது சொல்கிறார். அப்போ தேவன் நம்மை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரே நம் கோட்டையும் துருகமுமாகவும் இருக்கிறார். அவர் நம் உயர்ந்த கண்மலை. அந்த கண்மலையை யாராலையுமே அசைக்க முடியாது, அது பெயர் தெரிய முடியாது. அப்போ அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவ மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏசாயா 31:1 பார்க்குறோம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரை மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு கர்த்தரை நமக்கு அவர் தான் நமக்கு உதவி ஒத்தாசையை செய்கிற தேவனாக இருக்கார் இல்லையா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக தான் நம் கண்களை ஏறெடுக்கணும். ஆனால் இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் சகாயம் அடையும்படியாக மற்ற எகிப்தியர்களை நோக்கி தங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி ஓடுறவங்க இல்லையா. பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் தேவன் அருவருக்கிற அந்த எகிப்தியர்கள் இல்லையா, அவங்க விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருந்தவங்க இல்லையா, அவங்களுடைய வழிகளே அக்கிரமமாக இருந்தது இல்லையா. அப்படிப்பட்ட அந்த எகிப்துக்கு போய் குதிரை மேல் ஏறவும் அதன் மேலே நம்பிக்கை வைக்கவும் ரதங்கள் அநேகமாக இருப்பதனால அவைகள் மேலே அந்த குதிரை வீரர்கள் மேலும் பலசாலிகள் மேலும் தன் நம்பிக்கையை வைத்து ஓடிக்கொண்டு இருக்காங்களாம் சிலர். அப்படி நாம் இருக்காமல் நாம் தேவனை மாத்திரம் நம்புகிறவர்களாக இருக்கணும் இல்லையா. கர்த்தர் பேர்லே நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறவர்களுக்கு தேவன் ஐயோனே சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தரை விசுவாசிக்கிற நாம் அவரை நோக்கி ஆபத்து காலத்திலே நோக்கி அவரை கூப்பிடும்போது அவர் நமக்கு வந்து உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எல்லாம் உனக்கு காண்பிப்பேன், அதை விளக்குவேன்னு சொல்கிறார் இல்லையா. நமக்கு அதை உரைக்க தேவன் வல்லமை உள்ளவர். 2 ராஜாக்கள் 6:16-17 பார்க்கும்போது இந்த 6ஆம் அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கலாம். இங்கே சீரிய ராஜாவின் படைகள் வந்து என்ன பண்ணுது, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வந்து பாளையம் இறங்க வராங்க. தோத்தான் என்கிற இடத்துல வந்து அவங்க பாளையம் இறங்குறாங்க. அவங்களுடைய இராணுவமும் குதிரை வீரர்களும் அந்த பட்டணத்தை சுற்றி வளைத்து கொள்கிறாங்க. அப்போது எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து அதிகாலையில் அவன் வெளியே வந்து பார்க்கும்போது அவன் பார்த்து பயந்து போகிறான். அந்த இடத்துல அவ்வளோ இராணுவங்கள் சூழ்ந்து இருக்கிறத. அப்போ ஓடி போய் எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறார், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா அப்படி சொல்கிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏன்னா நம் கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் செயலில் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் ஒரு தூதனை அனுப்பினாலே அது 185,000 சமம் இல்லையா. அதுதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவங்க அதிகம்னு. அப்போது எலிசா வந்து என்ன பண்ணுறாரு, தேவனை நோக்கி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளுன்னு சொல்லி தன் வேலைக்காரனுக்காக தேவனிடத்தில் அவர் விண்ணப்பம் வைக்கிறார். அந்த வேலைக்காரன் தன் கண்களை அவன் திறந்து பார்க்கும்போது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருக்கிறதை அவன் காண்கிறான். அதே போல் அந்த சீரிய இராணுவ படையும் எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் மலையை நிறைத்திருந்ததை பார்த்து அவர்களும் பயந்து அந்த எல்லையை விட்டு ஓடி போகிறத பார்க்குறோம். இன்றைக்கி தேவன் அப்படி தான் நமக்கு அக்னி மதிலாக இருந்து நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் இல்லையா. தேவன் நமக்கு வருகிற எல்லா அந்தகார இருளில் இருந்தோம் தேவன் நம்மை விடுவிக்க அவர் அக்னிமயமாய் நம்மை சுற்றிலும் அக்னிமயமாய் அவர் இருக்கிறார் இல்லையா. நம்ம சுற்றிலும் அக்னி மதிலாக இருக்கிறார், நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு தீமைகளும் நம்மை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ தேவனாகிய கர்த்தரை விடுகிறது, என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்பான காரியம் என்று எரேமியா 2:19 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது தேவன் வந்து நம்மளை காக்கிறவர் இல்லையா, அவர் நம்மை விடுவிக்கிறவர். தேவ பயம், தேவனை பற்றும் பயம் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கணும்.
எத்தனை அப்போது அவருக்கு விரோதமாக நடக்கிறாங்கன்னா அவங்க பொல்லாப்பு செய்கிறவர்களும் கசப்பான காரியங்களை செய்கிறவர்களுமா இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் தேவன் தீமையை விட்டு நீங்கள் விலகுங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை தண்டிக்கும்னே சொல்கிறாரு. அப்போ நீ தீமை செய்யவும் மாறுபாடான காரியங்களை நீ செய்யவும் ஓடுவாய். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், என்னை பற்றும் பயம் உன்னிடத்துல இருக்கட்டும்னு சொல்கிறார். பொல்லாப்பு கசப்பான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கணும். அப்போ தேவன் நமக்கு துணை செய்வார். அதுதான் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே தேவ தூதர்களின் பாதுகாப்பை தேவன் நம்ம எல்லாம் பாதுகாக்க அவர் நியமித்து வைத்திருக்கிறார். எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் தேவன் நமக்கு பாதுகாப்பு தரார் இல்லையா? நம் வழி போகிற வழியெல்லாம் தேவன் செய்யும் காரியம் அனைத்திலும் நாம் செய்ய போகிற எல்லா காரியத்திலையும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறார். சர்வ வல்லவரின் நிழல், அதாவது கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பு தருகிறார்னு பார்க்குறோம். அதே போல் நமக்கு இருக்கிற பயத்தை தேவன் நீக்குவதற்கு தேவ தூதர்களை நம்மை சூழ்ந்திருக்கும்படியாய் ஆபத்து நாச மோசங்களுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்க தூதர்களை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் தேவன் தரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு நம்பிக்கையான வசனம்தான் இது. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்க தூதரை அனுப்புவார். ஏன்னா உங்கள் வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்போது உங்கள் பாதையை தேவன் செவ்வையாக்குவார். ஆமீன்.